Hello, my dear commerce students. Welcome back to Brainery Tutorials. I am here again to meet you all through this Brainery Tutorials platform with yet another video on Chapter 1 of Business Studies. Alright, so I hope you watched the previous videos that were shared. Today we are going to learn one more new concept from this chapter, which is the different levels of management. So today's டாபிக் ஃபார் த டே இன்னைக்கான டாபிக் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் இன்னைக்கான டாப்பிக்காக இருக்க போகுது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் டாபிக், பட் you might get few questions which are conceptual based, competency based from this topic. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது, இதில் என்ன கீவேர்ட்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் நாட் டிலே இட் ஃபர்தர் அண்ட் லெட்ஸ் move into the video. And I hope you all have the NCERT textbooks with you to just highlight the keywords, to note down what are the important points. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். So different levels of management. So இப்போ ஒரு question இருக்கலாம், what are the different levels of management, why should there be different levels of management அப்படின்ட்டு. So it is nothing but a hierarchy level which is actually taking place in most of the organizations. ஸோ இந்த ஹெரார்கி லெவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப் தான் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது இந்த அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒய் ஆர் தீஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸிஸ்டிங், அண்ட் ஒய் ஷுட் ஐ பி லேர்னிங் இட், வாட் ஆம் ஐ சப்போஸ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஃபர்தர். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 different levels, which is like the top management level and the middle management level, and the last one is the operational level. ஆல்ரைட், ஸோ இந்த 3 லெவலோடைய டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெவல் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாப் லெவல், மிடில் லெவல் இல்லைனா லோவர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா, தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டினா சில அதிகாரப்பூர்வமான சில விஷயங்கள் சில பேர்கிட்ட இருக்கும். அதாவது அவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்கணும், அதாவது டெசிஷன்ஸ் எடுக்க, புதுசாக ஒரு பிளான் கொண்டு வர, அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க சில புது விஷயங்கள் கொண்டு வரும்போது அதை ரெஸ்பான்சிபிளாக சில பேர் வந்து கொண்டு போய் அந்த வேலைகளை செய்வாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த ஹெரார்கி லேடரே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் கூட எடுத்துப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் வந்து பிரெட் வின்னர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அம்மா அப்பா பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்களுக்கு சில அத்தாரிட்டிஸ் இருக்கும், தே கேன் டேக் டெசிஷன்ஸ். ஆல்ரைட், அண்ட் வாட் ஆர் தி அதர்ஸ் இன் த ஃபேமிலி சப்போஸ் டு டூ இஸ் follow the decisions taken by them and try to implement it. So same structure is applicable for management also, that is in an organization also. சரி, இப்போ இந்த டாப் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க, ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் தேர் ரோல், அவங்களோட முக்கியமான ரோல் என்ன, வாட் ஆர் தே கோயிங் டு டூ ஃபார் தி ஆர்கனைசேஷன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்து மிடில் லெவல், அதுக்கு அடுத்தது lower level of management, which is called as operational level of management. சரியா? இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் இமேஜின் யுவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் ஆனுவல் டே. ஸோ ஆனுவல் டே அப்படின்னாலே இட்ஸ் full of ஜோஷ், ஜாய், என்ஜாய்மெண்ட் அண்ட் லாட் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ். யூ ட்ரை டு பிரிங் அப் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரை டு ஷோகேஸ் தோஸ் ஸ்கில்ஸ் ஆன் த ஸ்டேஜ். கரெக்டா? பட் பிஹைண்ட் த சீன், இதுக்கு பின்னாடி இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆன் த டாப் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி டாப் மோஸ்ட் பீப்புள் ஆஃப் தி ஸ்கூல், அதாவது பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களோட ரோல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வில் டிசைட் வாட் இஸ் தி அஜெண்டா ஃபார் தி ஆனுவல் டே. அதாவது எப்போ ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணணும், வாட் இஸ் தி பட்ஜெட் தட் இஸ் அசைன் ஃபார் ஆனுவல் டே, எந்த தீமில் செலிப்ரேட் பண்ணணும், இது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வில் டூ அ பிளானிங். அந்த பிளானிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர் தே கோயிங் டு டூ ஆல் த ஒர்க் தட் இஸ் ரிலேட்டட் டு ஆனுவல் டேன்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி மிடில் லெவல். மிடில் லெவலில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆனுவல் டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் வில் பி என் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லையா. ஸோ தேர் கேன் பி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக், தென் ஸ்கிட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், அண்ட் கெஸ்ட்டை ஹானர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸை அசைன் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி த சீனியர் லெவல் டீச்சர்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஹேஸ் காட் ஸ்கில் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ்.
ஸோ இவங்களுக்கு இந்த ஈவெண்ட் கோஆர்டினேஷனுக்கான டாஸ்க், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை அசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வாட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட், அதாவது பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தே வில் ட்ரை டு பிரிங் த ஹோல் ஷோ based on the requirements of the management of the school, so according to whatever resources they have. கரெக்டா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் will take responsibility of conducting the events. பட் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறது யார், அதாவது ரியல் ஷோ கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, the volunteers, டீச்சர் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் they will do all the ground work. அதாவது ரிஹர்சல் கூப்பிடுறதுலேருந்து ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய ப்ராப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களோட ஆடியோ கரெக்டாக அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே கிரவுண்ட் லெவலில் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா the student volunteers and டீச்சர் வாலண்டியர்ஸ் தான். ஸோ இப்படி தான் ஒரு ஹோல் ஷோ நடக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா இணைஞ்சு they try to achieve the goal of a successful annual day. ஸோ சேம் கான்செப்ட் தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆக போகுது. இஃப் இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன், டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் கால் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஜாப், அதாவது ஒருத்தர் பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ இட்ஸ் அ ஸ்மால், இப்போ ரொம்ப சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டி ஷாப். ஒரு பெட்டி ஷாப்னா கண்டிப்பாக ஒரு பர்சனால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், பட் அவங்களுமே நிறைய அசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட் ஓன்லி த டாப் லெவல் வில் பி ஏபிள் டு டூ ஆல் த ஒர்க், தே need people at various levels who will be performing various responsibilities. So அந்த மாதிரி நம்மளுடைய various organizationsல இருந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு எடுத்திருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸா. ஸோ டாடா மோட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா மோட்டர்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ டாப் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க டாப் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have chairman, CEO, that is chief executive officer, then we have MD and the board of directors. இவங்க எல்லாம் தான் சேர்ந்த மாதிரி we call them as top level of management. So at present we have Mr. N. Chandrasekharan and Mr. Warren Harris as a part of the top management. எல்லாரோட நேம்ஸ் இதில் நான் எடுக்கல. ஐ ஹவ் டேக்கன் ஃபியூ நேம்ஸ் ஃபார் யூ டு நோ இன் ரியல் டைம் சினாரியோ இப்படி தான் இருக்குது அப்படின்றத காமிக்கதான். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் அ பார்ட் ஆஃப் தி டாப் மேனேஜ்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட் டு தே டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டிவைஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் and they also set the vision. அதாவது ஒரு கம்பெனிக்கான கோல் என்னவா இருக்கும், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றத செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். And they are actually responsible for the company survival. அதாவது கம்பெனியோட வெல்ஃபேராக இருக்கட்டும், கம்பெனியோட சர்வைவல் ஆகட்டும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே யார்கிட்ட அசைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டாப் மேனேஜ்மெண்ட். Right? அடுத்தது பார்த்தீங்கன்னா let's come to middle management of Tata Motors. So middle level managementல யார் இருக்காங்க, who comprises of middle level management பார்த்தீங்கன்னா the executive directors, division heads and VPs. Alright, so இங்க Mr. Girishwar and Shailesh Chandra and Mr. PP Balaji அப்படின்ற 3 பேர் வந்து இந்த குரூப்ல அசைன் ஆயிருக்காங்க. There are many other members also, but I have taken few names here. So இவங்க வந்து middle level management. So mostly middle level management அப்படின்ற கான்செப்ட்ல யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா heads of different departments or different functions. So various heads ஒன்னா சேர்ந்து தான் நம்ம middle level management அப்படின்னு சொல்லுவோம். இந்த middle level management உடைய main core work, core responsibility என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, number 1 is policy implementation. அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் எடுத்த சில டெசிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை நியூ பாலிசியாக இருக்கட்டும், அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ரைமரி டாஸ்க். அதுக்கு அடுத்தது தே டூ லாட் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ யாருக்கும் இடையில கோஆர்டினேஷன், தே ஹாவ் டு பி ஆக்சுவலி அ பிரிட்ஜ் பிட்வீன் த டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி லோவர் மேனேஜ்மெண்ட். அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்க்கும் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்க்கும் ஒரு பிரிட்ஜாக வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கும் எப்போவுமே. And they actually perform various management functions and they try to take care of a proper coordination. அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் எடுத்த எல்லா பாலிசிஸுமே கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக சேனலைஸ்டாக கொண்டு போகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா here we have lower level management. So இது பார்த்தீங்கன்னா independent and non-executive officers இதுக்குள்ள வராங்க. I am talking about Tata Motors now. Okay, so we have few names here who are a part of the lower level management. And what is their work? அவங்களோட work என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா their work is to see the corporate governance, they take care of advisory roles, and they also review the policies. அதாவது லேபர் ஃபோர்ஸ் பண்ற ஒர்க்கை வந்து ஓவர்வியூ பண்றது தான் சூப்பர்வைசரி ரோல், ஆர் you can say it's like managerial role which is assigned to the lower level of management. They try to ensure that the labor force or the normal workforce is working towards achievement of the objectives. இங்க நம்மளோட Tata Motorsல we have one more level also which is called as operational level, where we have the factory heads, plant managers and line supervisors. The names are not mentioned here, but these are also people who actually do the work in order to achieve the goal of Tata Motors. Alright, so what do? They do the supervision of daily operations, quality control, managing workforce and execution. So இதெல்லாம் தான் வந்து ஒரு real time basisல ஒரு organizationல இருக்க different levels of management. So இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? What are you supposed to remember in in mind so that you will be able to answer the questions when you get an examination is what I will be sharing with you. So first, top level management அப்படின்னா நீங்க என்னெல்லாம் keywords mindல வச்சுக்கணும். Point number 1, strategy. So I repeat, இன்னொரு தடவை repeat பண்றேன், you also can repeat along. Strategy. So they devise the strategy and they also frame the policies. Policies frame பண்றதும் அதுக்கான strategies set பண்றதும் யாருடைய first and primemost functionா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is the top level management. Second வந்து they set the vision and mission of the organization. அதாவது ஒரு organizationோட vision, அவங்களுடைய ultimate objective or goal என்னவா இருக்கும் அப்படின்றது, அதை எப்படி அவங்க வந்து ரீச் பண்ண போறாங்க அப்படின்ற vision and mission அவங்க தான் செட் பண்ணுவாங்க. Whom I'm talking about is the top level management. Next, they do the policy formulation which I had already told you. Goal setting பண்ணுவாங்க. So here keywords பார்த்தீங்கன்னா சுத்தி ஒரே விஷயம் தான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஒன்று வந்து strategic, policy formulation, goal setting, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Alright, so யாரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க? CEO, chairman and MD, managing directors. Okay, இன்னொரு ஒரு hint நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா the top level management focuses on long term planning and organization wide decision. So இந்த hint நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதாவது கோல் செட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பாலிசி ஃபார்முலேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜி மேக்கிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி. ஸோ வாட் இஸ் த ஹிண்ட் யூ நீட் டு ரிமெம்பர்? த ஹிண்ட் தட் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் தி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் லாங் டேர்ம் பிளானிங் and organization wide decision. அதாவது ஒரு சொசைட்டில n number of organization ஒரே ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஒரே சர்வீஸை ரெண்டர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டர்ஸ் நான் எடுத்த மாதிரி, டாடா மோட்டர்ஸ் இஸ் நாட் only the organization that produces vehicles, right? There are n number of other organizations also. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் சர்வைவல் எப்படி இருக்க போகுது, கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்படுறது தான் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். Alright, I hope you have understood the keywords also, the keywords that you need to remember. அடுத்தது மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போகலாம். மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்ஸ் தான் இதுக்குள்ள வருவாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ். அண்ட் வாட் டு தே டூ? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, தே இம்ப்ளிமெண்ட் த பாலிசிஸ். அண்ட் ஹூ டிராஃப்டட் தி பாலிசிஸ் ஆர் ஹூ டிவைஸ் தி பாலிசி? இட் வாஸ் டன் பை தி top management. Correct. So it was done by the top management. Top management எடுத்த policies இவங்க implement பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த செஷனுடைய இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், they act as a bridge. So இதுதான் இங்க வந்து hint point-ஆவும் கொடுத்துருக்காங்க. We will come to that later. They do a lot of coordination work. இந்த லெசன்லேயே உங்களுக்கு கோஆர்டினேஷன் பற்றி ஒரு டீட்டெயில்டு கான்செப்ட் இருக்குது, அது நம்மளுடைய இன்னொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் will actually be involved in lot of coordination. They will ensure that the policies which were actually devised by the top level is taken care by the middle management till the lower level management, and everyone are aligned to the objective achievement. அதாவது கம்பெனியோட கோலை நோக்கி தான் எல்லாருமே கரெக்டாக செயல்படுறாங்களான்றது பார்க்கறது இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு ஃபங்க்ஷன்.
Then they do a lot of motivation, right? So just work பண்ணுங்க அப்படின்னா யாரும் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் தேவை உங்களுக்குமே தான். ஸோ இப்போ நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னோன்னா யாருமே அது படிக்கிறது ரொம்ப போரிங் தான். பட் when someone motivates you, your teacher tells you, நாளைக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன், டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ரிவார்ட் பண்ண போகிறேன், I'll give you a pen or a chocolate, favorite chocolate. ஸோ இது சொன்ன உடனே there is a kind of motivation that gets built in your mind and you tend to start preparing for the test really well. Okay, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு த ஹோல் ஆர்கனைசேஷன். ரைட். ஸோ ஹிண்ட் இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டாப் அண்ட் லோவர் லெவல். ஸோ தட் ஐ ஹட் ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் பாலிசியை வந்து லோவர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அதை வந்து பாலிசியோட அலைன் ஆயிருக்கா, நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறோமான்றதை பார்க்கறது தான் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். அண்ட் இட் என்ஷூர்ஸ் பிளான்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ப்ராப்பர்லி. இதுதான் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுடைய key points. Key points என்ன? Implements policies, coordination, motivation. இந்த 3 points நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And acting as a bridge and ensures that the policies are being worked upon properly. சரியா? So இதுதான் வந்து middle level management உடைய explanation and keywords that are need to be understood. அதுக்கு அடுத்தது நம்ம lower level, that is operational level of management பத்தி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஃபோர்மேன் இவங்க தான் வந்து இந்த லோவர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. They do all the daily operations, அதாவது the daily production or daily whatever work has to happen, அதை வந்து ப்ராப்பராக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறவங்க தான் இந்த supervisors. And they get instruction from the middle management and also they carry out supervision of the lower level management. So middle level management என்ன instructions கொடுக்குறாங்களோ அதை carry out பண்ணுவாங்க and they will give the instruction to the workforce and they will also see that it is all the works are being done, you know, by the workforce really well or not அப்படின்றத சூப்பர்வைஸும் அவங்க பண்ணுவாங்க. And they also ensure quality control. Obviously any product or service, if it is not qualitative, it is not going to get customers at all. So அது qualitative இருக்கா இல்லையா பண்ற work அப்படின்றத இவங்க வந்து they will check. Right. What is the hint that you need to remember about operational management is it focuses on execution of tasks and managing workers on the ground. So ground level la work பண்ற workforce totally manage பண்றதும் and proper execution நடக்குதா இல்லையான்றத பார்க்கறது தான் இந்த lower level of management or operational level of management உடைய primary task. Okay, so I hope keywords எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் a simple topic தான், பட் உங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து questions டைரெக்டாக வராது. they will not ask you what is meant by middle management, what is meant by lower level management, அப்படி கேட்க மாட்டாங்க. So what is the thing? இப்போ நம்மளுக்கு Q&A session. Q&A sessionல பார்த்தீங்கன்னா I have taken only 3 questions just to show you a glimpse of how the questions will be drafted and how are you going to get the questions, you know, conceptual or competency based question எப்படி இருக்கும். So first question நீங்க பார்த்தீங்கன்னா Raman is working as a plant superintendent in TIFCO Limited. Okay, so இதில் வந்து அவருடைய ரோல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரோல் கொடுத்ததுனால you know whether he comes to the, meaning whether he belongs to the top level management or the middle management or the lower level management. Name his managerial level and state 4 functions he will perform in that role. So இதில் வந்து உங்களுக்கு லெவலை டைரெக்டாக சொல்லாமல் உங்களுக்கு இன்டைரக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின் நோட் பண்ணிட்டு ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த மேனேஜரல் லெவல் எதில் வரும், டாப்பில் வருமா, மிடில் வருமா, இல்லை லோவரில் வருமா, நீங்கள் கண்டிப்பாக யூ நீட் டு நோ. அண்ட் தென் அந்த லெவல் பற்றின ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதணும். ஸோ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். Right. Second question பாருங்க. Mr. A has retired as the director of manufacturing company. So very clearly directorனாலே we know it's top level management. So அது ஓரளவுக்கு இன்டைரக்டா கிளியரா கொடுத்துட்டாங்க. At which level of management was he working? So top level of management we already got to know. இப்போ அதோடைய ஃபங்க்ஷன் ஒன்று உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கீவேர்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் we got to know about policy, making of policies, strategies, working towards the goal and trying to ensure that the vision and mission of the organization is set. இது எல்லாமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் உடைய ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இங்கே எழுதலாம்.
அதுக்கு அடுத்தது, at which level of management are managers responsible for the welfare and survival of the organization? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு பிகாஸ் இங்க வேர்ட் வந்து மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு கீவேர்ட் நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணா வெல்ஃபேர் அண்ட் சர்வைவல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் மீ சி ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் வெதர் இட் பிலாங்ஸ் டு த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆர் த மிடில் மேனேஜ்மெண்ட் ஆர் தி lower level management. So try to sort out the questions, try to get the answers, and let us know whether you are able to enjoy and get to know the conceptual clarity of the session. So I will meet you in yet another video with the same lesson and one more concept. Until then, stay connected to Brainery tutorial platform. Take care and bye bye all of you.